வாருங்கள், வரவேற்கிறோம். வாழ்த்துங்கள், வளர்கிறோம். வாழ்க வளமுடன். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். அழகான ஒரு நெக் டிசைன் தான் தச்சு காட்ட போகிறோம். நீங்கள் வீடியோவில் பார்க்குற அந்த சேரீயில் கட் பண்ண ப்ளவுஸுக்கு தான் இதில் இருக்கக்கூடிய பார்டர் கலர் நம்ம பயன்படுத்தி அழகான ஒரு நெக் டிசைன் ஒன்று தச்சு காட்ட போகிறோம். ப்ளவுஸோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு, செஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா 35 இன்ச்சு, கழுத்துடைய அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 ஒரு புள்ளி நான் வச்சிருக்கிறேன். கழுத்துடைய இறக்கம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு. இப்போது இந்த கை ஆம்போல் ரவுண்டு எப்படி இருக்குதோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டருடைய அகலுக்கு நான் மார்க் பண்ணுறேன். அந்த மேல் ரவுண்டு கை ரவுண்டு எப்படி இருக்குதோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய இறக்கத்தில் இருந்து கை ஆம்போல் சென்டர் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா கிராஸாக ஒரு கோடு ஒன்று போடணும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா, அது வரைக்கும் போட்டு இப்போ நம்ம கழுத்து மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டரில் இருக்கக்கூடிய கழுத்து மட்டும் தான் நம்ம கட் பண்ணணும். அதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். கழுத்து பகுதி கட் பண்ணி முடித்த உடனே ப்ளவுஸோட பேக் சைடில் லைனிங் துணி வச்சு கீழ்ப்பக்கம் மடித்து நம்ம தையல் போடணும். ப்ளவுஸ் துணி பார்த்தீங்கன்னா லைனிங் துணியோட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்குறேன். அதை அப்படியே மடித்து நம்ம பிசுறு இல்லாமல் ஃபஸ்ட்டு மடிச்சுக்கிட்டு கீழ்ப்பக்கம் மடிக்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்குறேன். அந்த 1.25 இன்ச்சு மடித்து திருப்பி நம்ம தையல் போடணும். அந்த 1.25 இன்ச்சு மடித்து தையல் போடும்போதே லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரவுண்டாக தையல் போட்டு வந்துடணும். எப்படி போடுறோம் அப்படின்றத வீடியோவில் கவனமாக பாருங்கள். அதேமாதிரி மடித்து தையல் போடும்போது லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் சுருக்கம் இல்லாமல் நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம தையல் போடணும். தையல் போடும்போது நான் கையை எங்கெங்கெல்லாம் வச்சு நம்ம அந்த சுருக்கத்தை எடுத்து விட்றோம் அப்படின்றத கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் துணி ப்ளவுஸ் துணி ரெண்டுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி எடுத்த பின்னாடி இந்த பேக் சைடு நம்ம ரெண்டாக மடித்து பார்க்கணும். ரெண்டாக மடித்து பார்க்கும்போது அந்த கழுத்தினுடைய அகலம் நம்ம கழுத்து கட் பண்ண மாதிரியே இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணணும். ஏன்னா ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி லைனிங் துணி ப்ளவுஸ் துணி ரெண்டுமே ஜாயின் பண்ணும்போது ரெண்டாக மடிச்சிங்கன்னா சரியாக வராது. கொஞ்சம் கம்மி தாசி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வரும். அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் லைனிங் துணி ஒன்றா வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணனாலோ இல்லை லைனிங் துணி ஒரு பக்கம் துணியில் கிராஸ் இருந்து ஜங்குச்சுனாவோ பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வரும். இப்போ பாருங்கள் நான் ரெண்டாக மடிக்கும்போது கரெக்டாக நமக்கு வருது. இந்தமாதிரி மடித்து நம்ம பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு வரணும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம லைனிங் துணி ஜாயின் பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்னுடைய பார்டர் கலருக்கே பார்த்தீங்கன்னா நான் கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய அகலத்துக்கும் இறக்கத்துக்கும் தேவையாக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிக்கிறேன். அதாவது கழுத்தினுடைய அகலத்தில் 2 பக்கமும் 1 இன்ச்சு இருக்கிற மாதிரியும் கீழ்ப்பக்கமும் ஒரு 1 இன்ச்சு இருக்கிற மாதிரியும் பார்த்து நான் கட் பண்ணியிருக்கிறேன். இது என்ன பண்ணலாம், ப்ளவுஸோட அடிப்பக்கம் வச்சு நம்ம தையல் போடணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீசே வரக்கூடிய தாளை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா துணி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கச்சிதமாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு பக்கம் நோந்து போயிடுச்சுன்னா நமக்கு ஒரு பக்கம் துணி பத்தாமல் போகும். துணி கொஞ்சம் அகலமாக இருந்தால் நம்ம மார்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே வச்சு தையல் போடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி வச்சு தையல் போடும்போதும் ப்ளவுஸோட அடிப்பக்கம் வச்சு கழுத்தோட சென்ட்ரு பகுதியிலேருந்து தையல் போடுறேன். எப்பயுமே இந்த மாதிரி தைக்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் சென்ட்ரு பகுதியிலேருந்து தையல் போட ஆரம்பிச்சிங்கன்னா அதில் வரக்கூடிய சுருக்கங்கள் இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் வந்துடும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் தையல் போட்டாலும் கரெக்டாக வரும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சென்டர்லேருந்து தையல் போட்டு பழகுங்க. அது ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். கீழ்ப்பக்கம் இந்த கிராஸுக்கு போடுற தையலும் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு போடக்கூடிய தையலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்ட் இல்லாமல் பார்த்து பொறுமையாக அழகாக தையல் போடணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணணும். தையல் போட்டதும் ஒரு முறை உள்பக்கம் திருப்பி பார்க்கணும். கரெக்டாக வந்து நம்ம வந்து வச்சு தையல் போட்டிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கம்மி தாசி இருந்தால் தையலை பிரித்து எடுத்துகிட்டு திருப்பி நம்ம வச்சு நம்ம வந்து நோக்கி வச்சு தையல் போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர் பகுதி நம்ம வந்து கட் பண்ணி விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேல் பக்கம் வந்து திரும்பும். அந்த கார்னர் பகுதி கட் பண்ணி விட்டதும் இன்னொரு தையல் வந்து கண்டிப்பாக வந்து உள்பக்கம் வந்து போடணும். இந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாவெல்லாம் எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்றதையும் பாருங்கள். அதேமாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது மேல் பக்கம் அப்படியே நகத்தில் நல்லா கீறி விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி அப்படியே நம்ம வந்து தையல் போடலாம். மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த பெண்டு வந்து பார்த்திங்கன்னா லேசாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் தையல் போடணும்னு அவசியம் கிடையாது. நகத்தில் கீறி விட்டு அப்படியே திருப்பினாவே போதும், நமக்கு வந்து அழகாக வந்துடும். இல்லை நீங்கள் ஃபினிஷிங் தையல் போட்டு திருப்பினாலும் அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேல் பக்கம் திருப்பிட்டோம். இப்போ மேல் பக்கம் அந்த சாண்டல் கலருக்கு மேட்சிங்காக நம்ம வந்து நூல் வந்து மாற்றிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உள்பக்கம் அந்த கார்னர் பகுதிக்கு 2வது தையல் போட்டதும் நான் வந்து வீடியோவில் காட்டல. மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சாண்டல் கலர் நூல் மாற்றினதையும் நான் வந்து காட்டல. இதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து கட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து போடுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய டிசைன் வந்து நீங்கள் தைக்கும்போது தவறு இல்லாமல் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், அழகாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் ஓரமாக நான் வந்து தையல் போடுறேன். தையல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாக வச்சு நல்லா ஓரமாக தையல் போடுறேன். இந்த மாதிரி ஓரமாக தையல் போடும்போது பார்த்திங்கன்னா தையல் வந்து கீழே இறங்காமல் போடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்கும். கொஞ்சம் மெதுவாக வந்து தையல் போட்டு பழகிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டிங்கனாலும் தையல் வந்து கீழ் பக்கம் நமக்கு வந்து இறங்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கழுத்து வந்து நமக்கு ஃபினிஷிங் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் நம்ம கழுத்து எப்படி கட் பண்ணோமோ சேம் அதே ஷேப்புக்கு ஒரு 3/4 இன்ச்சு நம்ம வந்து விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அதில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த நேராக இருக்கிறதுக்கு மட்டும் ஸ்கேலில் வச்சு கோடு போட்டுக்கணும். அந்த ரவுண்ட் ஷேப் வர்றது வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இப்போ அந்த மார்க்லேயே நம்ம வந்து தையல் போடணும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட சென்ட்ரு பகுதி கீழ்ப்பக்கம் தான் போடுறேன். இந்த மாதிரி போடும்போது ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நெக் டிசைன் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தச்சு முடிச்ச பின்னாடி நீங்களே பாருங்கள். அந்த கலருக்கும் அந்த சேரீயில் வந்த பார்டருக்கும் மேட்சிங்காகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தையல் போட்டு முடித்ததும் கரெக்டாக அந்த தையல் ஓரமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பக்கம் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழுத்து பகுதிக்கு வந்து கொடுத்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து டிசைன் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சு அகலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீஸை நம்ம வந்து எடுத்துருக்கோம். அது எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா 4ஆக வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். 4 பீஸ் வர மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை திரும்ப நான் வந்து மடித்து 2ஆக வந்து கட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 பீஸ் வந்துருச்சு. இந்த 4 பீஸையும் பார்த்திங்கன்னா நம்ம மடித்து நம்ம வந்து தையல் போடணும். இது எப்படி போடுறோன்னா மேல் பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு கீழ்ப்பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு அப்படியே நம்ம மடித்து வச்சு திரும்ப ரெண்டுத்தையும் ஒன்றா மடித்து நம்ம வந்து 2 பக்கம் ஓரமாக நம்ம வந்து தையல் வந்து போடணும். அப்படி இல்லைன்னா 2ஆக மடித்து ஒரு பக்கம் ஓரமாக நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு அகலத்துக்கு தையல் போட்டு நம்ம வந்து பிசுறு இல்லாமல் திருப்பியும் நம்ம வந்து தையல் போடலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து திருப்பி வந்து தையல் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மடித்து வச்சு நான் வந்து தையல் போடுறேன். மேல் பக்கம் 1/4 இன்ச்சு கீழ்ப்பக்கம் 1/4 இன்ச்சு அது ரெண்டையும் நம்ம வந்து மடித்து தையல் போடும்போது அதனுடைய அகலமும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு தான் வரும். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் தையல் போட்டுட்டு இன்னொரு பக்கம் ஓரமும் நம்ம வந்து தையல் போடணும். இதுவும் அதேமாரி தான். ஓரமாக போகிற தையல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரம் வந்து போட்டு வரணும், கீழே இறங்காமல். இப்போ இதேமாரி பார்த்திங்கன்னா இந்த மற்ற 3 பீஸை நம்ம வந்து தைச்சிக்கலாம். இப்போ இந்த பீஸை ப்ளவுஸோட பேக் சைடில் வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட போகிறோம். எப்படி போடுறோம் அப்படின்றத பாருங்கள். கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்புக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதாவது இதனுடைய அகலம் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த கார்னர் பகுதியில் கேப் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பீஸ் வைக்கிறோம். திரும்ப அதே அகலம் மேல் பக்கம் விட்டு இன்னொரு பீஸ் ஒன்று வைக்கிறோம். இந்த மாதிரி கொடுத்து நம்ம வந்து தையல் போடணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 பீஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் அந்த சாண்டல் கலர் 1 இன்ச்சு இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் உள் பக்கம் நல்லா மேலே ஏற்றி விடணும். ஏன்னா நம்ம ஓரத்தில் ஒரு தையல் தான் போட முடியும். இன்னொரு தையல் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் நம்ம லேஸ் வச்சு தைக்கும்போது ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அடியில் இருக்கக்கூடிய பீஸு. அப்போ தான் பார்த்திங்கன்னா க்ரீப்பாக நிற்கும்.
அந்த கேப் கரெக்டாக பார்த்து அப்படியே வந்து ஒரு பக்கம் தையல் போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இது அப்படியே வந்து கீழ்ப்பக்கம் கொண்டு வரும்போது அடுத்த பக்கத்துக்கு வரக்கூடிய பீஸையும் நம்ம இங்கே வந்து கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ணுறோன்னு பாருங்கள். சென்ட்ரு பகுதிக்கு முன்னாடியே கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த கார்னர் பகுதியிலேருந்து நம்ம மேல் பக்கம் கார்னருக்கு எப்படி வச்சோமோ சேம் அதே மெத்தடில் தான் நம்ம வந்து இங்கேயும் நம்ம வந்து வைக்கணும். இந்த 2 பீஸும் கிராஸ் ஆகிறதால வந்து பார்த்திங்கன்னா பின்னல் மாதிரி நம்ம வந்து எடுத்து விட்டுறணும். ஒன்று மேலே ஒன்று மாறி உட்கார மாதிரி நம்ம வந்து 2 பீஸையும் மாற்றி வைக்கணும். இப்போது தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த அடியில் இருக்கக்கூடிய பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் வந்து அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அது லென்த்தாகவே நான் வந்து அளவில்லாமல் நம்ம வந்து ரெடி பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்னர் பகுதி வரைக்கும் நிறுத்திக்கிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வச்ச அந்த 2 பீஸையும் இந்த கார்னர் பகுதியில் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த நேர் அதை பார்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் வைக்கும்போது கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய நேர் வந்து நீங்கள் பார்க்கலைன்னா, அதாவது இடுப்போட நேர் பகுதி வந்து பார்க்கலைன்னா கழுத்து பகுதி வந்து பார்த்திங்கன்னா இழுத்து பிடிச்ச மாதிரி நமக்கு வந்து வந்துடும். டிசைனும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதை பார்த்து கவனமாக நம்ம வந்து செய்யணும். அந்த நாட்டையும் ரொம்ப லூஸ் விடக்கூடாது, இழுத்து பிடிச்சும் வைக்கக்கூடாது. இதில் 2 தப்பு செஞ்சாலும் இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. கரெக்டாக வந்து பார்த்து சமமாக நம்ம வந்து தையல் வந்து போடணும். இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் கொடுக்கக்கூடிய டிசைனும் நம்ம வச்சு தையல் வந்து போட்டுட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நடுவில் வந்து பின்னல் வந்த மாதிரி இருக்கும். பேக் சைடு வந்து திருப்பி காட்டுறேன் பாருங்கள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா விட்டு தான் நான் வந்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம லேஸ் வச்சு தைக்கும்போது அது மேலே வந்து நம்ம க்ரீப்பாக வந்து பிடிக்கும்போது லைஃப் லாங் வந்து நமக்கு அது வந்து கட் ஆகாது. இப்போது மேல் பக்கம் அந்த சாண்டல் கலர் வந்து பார்த்திங்கன்னா பிசுரோடு இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்டு கலர் லேஸ் வாங்கி ஓரமாக வச்சு நான் வந்து டபுள் தையல் வந்து போட போகிறேன். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து பார்த்திங்கன்னா லேஸுக்கு போடுற தையலில் வந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக் டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். லேஸ் பார்த்திங்கன்னா வச்சு நம்ம வந்து தையல் போட்டுட்டோம். இப்போ டிசைனை வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு திருப்பி காட்டுறோம் பாருங்கள். கரெக்டாக அந்த லேஸுக்கு வச்ச தையலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நெக் டிசைன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த நெக் டிசைன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஜெகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.